Okay. Good evening, everyone. Good evening, ma'am. எல்லாரும் மலையில நனைஞ்சு வந்திருக்கீங்க அப்படியா? Arifnaz, hi. Hi, miss. Good evening. Good evening, miss. Good evening, good evening. Subhashini, hi. Hi, miss. Usama Faraz, hi da. Good evening, miss. Good evening, good evening. Good evening, miss. Ajinaz, Abhi, hi Abhi. Good evening. Good evening. Hi, miss. How are you? How is your health now? Good evening, miss. Okay, miss. கடைக்கு போய்கிட்டு இருக்கேன் செம்மல. கடைக்கு போய்கிட்டு இருக்கீங்க செமமலையா? Then switch off the mobile. Crazy girl. அடிச்சா நல்லா தெரியும். பூரணி, how are you? Fine, miss. Thank Hi you, miss. Madhu, hi Shalu. Everybody. Good evening, miss. Good evening. Parimalla. Gayatri, என்ன காயத்ரி சொன்னீங்க? I didn't hear you guys. Yes, Sharmila, hi. Gaya, என்ன சொன்னீங்கடா? என்ன சொன்னீங்க? What did you say? வரைக்கும் படிச்சோம்னு சொல்றதுக்கு தான் மிஸ் Ah, எடுத்தேன். right. I remember Gaya ஏதோ சொல்லி. அந்த புள்ள இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிருக்கு பாவம். கொஞ்சம் கேளுங்களேன். Okay. As long as தானே. As long as we can provide all the facilities, அது ஃபுல்லா முடிச்சிட்டோம். 3 எழுதிட்டோமா? எழுதினமா? எழுதலையா? எழுதுங்க. Yes. அடுத்து இன்கேஸ்ன்றது ஒரு வேலைன்னு எழுதுங்க. ஒரு வேலை அப்படியும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இன்கேஸ். இன்கேஸ் அப்படின்னு சொன்னா ஒரு வேலை. சந்தோஷமா இருக்கு. அப்படியா? பாருங்க. We can sorry. I bought a packet of biscuits in case we got hungry at night. அப்படின்னு இருக்கு. I bought a packet of biscuits in case we got hungry at night. ஒருவேளை இரவில் எனக்கு பசி வரக்கூடும் என்று நினைத்து ஒரு பாக்கெட் பிஸ்கட்டை வாங்கி கொண்டு வந்தேன் அல்லது வாங்கி வைத்திருக்கிறேன். ஒருவேளை எனக்கு இரவில் பசி வரக்கூடும் என நினைத்து அல்லது என்பதால் ஒருவேளை எனக்கு இரவில் பசி வரக்கூடும் என்பதால் ஒரு பாக்கெட் பிஸ்கட்டை வாங்கி வந்து இருக்கிறேன். Second one, I took an umbrella with me in case it rained. I took an umbrella with me in case it rained. ஒருவேளை மழை பெய்யக்கூடும் என நினைத்து நான் ஒரு குடையை கொண்டு வந்திருக்கிறேன். I took an umbrella with me in case it rained. ஒருவேளை மழை பெய்யக்கூடும் என நினைத்து ஒரு குடையை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். I'll give you my phone number in case you need to contact me. I'll give you my phone number in case you need to contact me. ஒருவேளை என்னை தொடர்பு கொள்ள உனக்கு வேண்டும் என்றால் ஒருவேளை உனக்கு என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால்
என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை உனக்கு தருகிறேன். என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை உனக்கு தருகிறேன். The fourth one, I'll draw a map for you in case you can't find a shop. I'll draw a map for you in case you can't find a shop. ஒருவேளை எங்களுடைய கடையை உனக்கு தேட முடியாமல் போனால் நான் ஒரு வரைபடத்தை தருகிறேன். ஒருவேளை என்னுடைய கடையை உனக்கு தேடிக்கொள்ள முடியாமல் போனால் நான் ஒரு வரைபடத்தை தருகிறேன். மிஸ் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க மிஸ். ஒருவேளை என்னுடைய கடையை உனக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போனால் ஒருவேளை என்னுடைய கடையை உன்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போனால் ஒரு வரைபடத்தை உனக்கு தருகிறேன். ஒரு வரைபடத்தை. Right. The fifth one, call this number in case of emergency. Call this number in case of emergency. இதை எங்க பார்த்திருக்கீங்க? எங்க எழுதி இருக்கும்? கண்டிருக்கீங்களா எங்கயாவது? ஆம்புலன்ஸ்ல எல்லாம் அந்த அவசர தேவைகளுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு எழுதி இருக்கும் தானே? Call this number. Call this number in case of emergency. ஏதாவது அவசர தேவையின் போது இந்த இலக்கத்தை அழைக்கவும். அவசர தேவை இருந்தால் ஒருவேளை அவசர தேவை ஏற்பட்டால் இந்த இலக்கத்திற்கு அழைக்கவும். ஒருவேளை அவசர தேவை ஏற்பட்டால் இந்த இலக்கத்திற்கு அழைக்கவும். இன்னொரு 4 நான் எழுதுறேன். அதுக்கப்புறம் நீங்க தேடி எழுதுங்க. எழுதுங்கன்னு சொல்றேன். எழுதுறீங்களோ தெரியல. தேடவே அவன் டைம் இருக்காங்க. இந்த ஆளை இப்படி செஞ்சு வைக்கிறீங்களோ தெரியல. டிகிரி சாண்டி மாதிரி என்னன்னாலும் இருங்க பாட்டி. எப்படி வைக்க எழுதுங்க பாப்போம்.
என் கேமரா வேலை செய்ய வரைக்கும். ப்ளீஸ் கால் மீ. ப்ளீஸ் கால் மீ. எழுதிக்கொள்ளுங்க. ப்ளீஸ் கால் மீ இன் கேஸ் யூ நீட் மணி. ப்ளீஸ் கால் மீ இன் கேஸ் யூ நீட் மணி. Please call me in case you need money. Please call me in case you need money. I will help you. I will help you. The second one. I will help you in case you want to go to hospital. I will help you in case I will help you in case you want to go to hospital. It's a problem that TV. அப்ப வர சொல்லுங்க. I will help you in case you want to go to hospital. The third one, we will go back. We will go back. வேலை செய்யல. தெரியாது. Camera is not connected. We will go back in case the meeting is cancelled. We will go back in case we will go back in case the meeting is cancelled. எழுதிட்டீங்களா? எழுதினீங்களா? ஓகே குட். அடுத்து பேஜ் நம்பர் 5ல பாருங்க. as ifன்னு இருக்கு. as if. as if. as ifன்னு சொன்னா சரியாக, போல, மாதிரி அதெல்லாம் தமிழ் எழுதுங்க. as ifன்னு சொன்னா சரியாக, இல்லாட்டி அதே போல, மாதிரி அப்படின்னு நான் சொல்லுவோம் இல்லையா? that is as if. as if. as if. சரியாக, போல, மாதிரி. The first one, they look after us as if they are our own parents. They look after us as if they are our own parents. எங்களுடைய சொந்த பெற்றோரை போலவே அவர்கள் எங்களை பார்த்து கொண்டார்கள். எங்களுடைய சொந்த பெற்றோர்களை போல அவர்கள் எங்களை பார்த்து கொண்டார்கள். தமிழ் எழுது. எங்களுடைய சொந்த பெற்றோர்களை போல எங்களை பார்த்து கொண்டார்கள். Second one, she looks as if she worried. She looks as if she is worried. அவளை பார்க்கும் பொழுது கவலையாக இருப்பது போல தோன்றுகிறது. அவளை பார்க்கும் போது கவலையாக இருப்பது போல தோன்றுகிறது. ஏதோ ஆயிருக்கு. I'll leave and rejoin. Give me 1 second. मिस எங்க போயிட்டீங்க?
Yes. இப்போ தெரியுதா? How is it now? Can you see the board? Yes, 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 good miss. now. Yes. Perfect. எல்லாம் புடிங்கிச்சு ஆண்டி. Now, மிஸ் now கெப்ல பாத்தீங்க தானே உங்களை என்டின்னு சொல்றாரு. அதான் எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரியும் நான் அவங்கள ஆன்டின்னு சொல்லல, அது புடிங்கிச்சு ஆண்டி. Tell that again. That third one. Third one, third one நான் சொல்லவில்லை. She looks as if she is worried. அவளை பார்க்கும் போது கவலையாக இருப்பது போல் தோன்றுகிறது. Yeah, that தோணுதா is என்னைய பார்க்கிற நேரம்? third one. தோணுதா? Third one, she sounded as if she had a cold. இது எல்லாமே எனக்கு மாதிரி தான் தெரியுதப்பா. She looks as if she ஆமா is மிஸ், worried. உங்களுக்கு தான் மிஸ். யார்டா அது? ஏன்னா அபி, இருக்கா அபி. apprentice அபி, இருக்காங்க அபி, நிறைய. அபி, அபி. She sounded as if she had a cold. She counted. அவள் பேசுவதை பார்க்கும் போது அவளுக்கு தடிமல் பிடித்திருப்பதை போல தோன்றுகிறது. அவள் பேசுவதை பார்க்கும் போது அல்லது அவள் பேசும்போது அவளுக்கு தடுமை பிடித்திருப்பதை போல தோன்றுகிறது. ம். தோணலையா? தோணுது மிஸ், தோணுது. யார்டா இது? யாரு இவ்வளவு வெறி கொண்டு தெரியுது? அப்ரண்டிஸ் மிஸ் டேவிட்டா? அப்ரண்டிஸ் அப்ரண்டிஸ் என்ன முக்ஷித்? சவுண்ட் அதுன்னா பேசும்போதுதான் முக்ஷித் வரணும் ஏதாவது போல. கேட்டீங்களா? என்னடா சவுண்ட் அதுன்னா சவுண்ட் அப்படின்னு சொன்னா சவுண்டுன்னு சொல்றது வந்து இப்ப யாராவது பேசுற நேரம் அவங்க பேசுறத டோன் எங்களுக்கு அப்படி தோணணும். அவங்க பேசுற நேரம் ஷீ சவுண்ட்ஸ் வியர்ட் அப்படியெல்லாம் நாங்க சொல்லுவோம். அவங்க பேசுற நேரம் எங்களுக்கு தோணணும். அது சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது அவங்க பேசுறத எங்களுக்கு அந்த புரியுற விதம். ஓகே ஓகே. அவள் பேசும்போது அவளுக்கு தடுமல் பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். It looks as the fourth one. It looks as if she isn't coming today. It looks as if she isn't coming today. அவள் இன்று வராததை போல தெரிகிறது. பார்த்தால் இன்று அவள் வரமாட்டாள் போல தெரிகிறது. அவனைக்கு வரமாட்டா போல அப்படி சொல்லுவோம் தானே. பார்த்தா அவனை வர மாதிரி தெரியல. அவனுக்கு எனக்கு கால் பண்ற மாதிரி தெரியல. கோச்சுக்கிட்டா சொல்லுவாங்க தானே. எல்லாம் என்ன சொல்றீங்க? படிக்க மாட்டாங்கிறீங்க, கால் எடுக்க மாட்டாங்கிறீங்க. பாசிட்டிவா பேசு, நெகட்டிவா பேசாதீங்க. நான் பாசிட்டிவா பேசுறேன். அவளை பார்த்தா கால் பண்ற மாதிரி தான் தெரியுது. அவளை பார்த்தா Ah, வர மாதிரி. that is good. Always don't say Always negative. be positive. It looks Yes. as if Then our she life will be positive. Be positive. It looks as if it's going to rain. It looks as if it's going to rain. மழை வருவதை போல தெரிகிறது. பார்த்தால் மழை வருவதை போல தெரிகிறது. இன்னொரு 3 எழுதுறேன். My body is visible now, I think.
இந்த நான் கொஞ்சம் அங்கால இங்கால போறேன். இந்த அப்ரெண்டிஸ்கள் எதையாவது செஞ்சு வச்சுட்டு ஓடிடுது. நல்லா அடி போடுங்க மேம். ஆ. ம். சரியா? எஸ். ம். as if எழுதுங்க. The sixth one. He advises me as if he is a teacher. He advises me as if he is a teacher. அவன் ஒரு ஆசிரியரை போல எனக்கு அறிவுரை கூறுவான். He advises me as if he is a teacher. அவன் ஒரு ஆசிரியரை போல எனக்கு அறிவுரை கூறுவான். You look as if you are very tired. You look as if you are very tired. உன்னை பார்த்தால் மிகவும் களைப்படைந்திருப்பதாக தோன்றுகிறது. You look as if you are very tired. மேம் ஓ, இதுக்கு பதிலா யூ லுக் லைக்னு சொல்லும் தானே? look like, yeah, சொல்லலாம். You look like you are tired ன்னு சொல்லலாம். It looks as if he needs money. அவனை பார்த்தா பணம் தேவைப்படுவதை போல தோன்றுகிறது. அவனை பார்த்தால் அவனுக்கு பணம் தேவைப்படுவதை போல தோன்றுகிறது. அவனை பார்த்தா அவனுக்கு பணம் தேவை மாதிரி தோணுது. ஓ, கட்டாயி திரும்ப தான் வித்தியாசம் வந்தது. இல்ல ஆஸ் இஃப்னா என்ன மிஸ் அர்த்தம்? போல மாதிரி அப்படின்னு சொல்லுவந்தனே, போல மாதிரி, அவனை போல, அவனை பார்த்தா அழுகிற மாதிரி தெரியுது. அந்த நாங்க சொல்லுவதனே, அவனை பார்த்தா அவன் அழுகிற மாதிரி இருக்கிறான். அவனை பார்த்தா அவனுக்கு பசி மாதிரி தெரியுது. அவளை பார்த்தா அவளுக்கு தண்ணி வேணும் மாதிரி தெரியுது. அப்படி சொல்லுவதனே, ஒருத்தரை பார்த்தா அந்த முகத்தை பார்த்து கண்டுபிடிப்போம், அவங்களோட குரலை பார்த்து எல்லாம் கண்டுபிடிப்போம் தானே நாங்க. அவங்கள பார்த்தா இப்படி தெரியுது அப்படின்னு, அவங்கள பார்த்தா டயர்ட் மாதிரி தெரியுது, அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பசிக்கிற மாதிரி தெரியுது அப்படி சொல்லுவதனே, தட் இஸ் as if. அதான் as if. As if. Next one, by the time. By the time. By the time அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில். By the time. By the time. அந்த நேரத்தில்.
அந்த நேரத்தில் அல்லது அப்போது, by the time. அந்த நேரத்தில் அல்லது அப்போது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, that is by the time. She will have prepared a lunch by the time we finish the work. She will have prepared a lunch by the time we finish the work. நாங்கள் வேலையை முடிக்கின்ற அந்த நேரத்தில் அவள் பகலுணவை தயாரித்திருப்பாள். நாங்கள் வேலையை முடிக்கின்ற அந்த நேரத்தில் அவள் பகலுணவை தயாரித்திருப்பாள். She will have prepared. She will have prepared lunch என்றது என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். வெரி குட் பத்மசீலா. மிஸ் திரும்ப சொல்லிடுமா? இந்த பேட்ச்ல நான் பார்த்ததுல இந்த பத்மசீலன் நல்ல டென்சஸா படிச்சுட்டு வந்திருக்காரு. வெரி குட். நேற்றுல இருந்து ஃபுல்லா விட சொல்றது பத்மசீலன். நல்ல டென்சஸா படிச்சிருக்கீங்க. வெரி குட். She will have prepared. என்ன மதுஷன் எதை சொல்லணும் தமிழ்லையா? நாங்கள் வேலையை முடிக்கின்ற அந்த நேரத்தில், நாங்கள் வேலையை முடிக்கும் அந்த நேரத்தில் அவள் பகலுணவை தயாரித்திருப்பாள். பகலுணவை தயாரித்திருப்பாள். Second one, the shop will be closed. The shop will be closed by the time we get there. The shop will be closed by the time we get there. நாங்கள் அங்க போற நேரத்தில் கடை மூடி இருக்கும். நாங்கள் அங்கே போற நேரத்தில் கடை மூடி இருக்கும். The shop will be closed by the time we get there. The shop will be closed அப்படின்றது என்ன டென்ஸ்? Future tense. Future continuous. Passive voice. Passive voice la Future tense. future tense. Yes, good. Very good. Passive. Future passive. Will be closed. மூடப்பட்டிருக்கும். கடை மூடப்பட்டிருக்கும். Passive. Future passive. நாங்கள் அங்கே போற நேரத்தில் அல்லது நாங்கள் அங்கே போய் சேரும் போது கடை மூடப்பட்டிருக்கும். Third one, I'll be in London. Suvi, how are you, Suvi? I'm fine. Suvi, கண்ணா எனக்கு அப்படியே சிரிப்பு வருது சுவி. Miss. ஒரு சந்தோஷம் தான், ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய். Thank you, Miss. Thank you. I'll be in London by the time you receive this letter. I'll be in London by the time you receive this letter. நீ உனக்கு இந்த கடிதம் கிடைக்கும் நேரத்தில் நான் லண்டனில் இருப்பேன். இந்த கடிதம் உனக்கு கிடைக்கும் நேரத்தில் நான் லண்டன்ல இருப்பேன். போடா லூசுன்னு எழுதி வச்சுட்டு ஓடிடும் லண்டனுக்கு. அப்ப எடுத்து பாக்குற நேரம் லண்டன் போடா பேப்பர்ல எழுது. அப்போடா பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ஓடிட வேண்டியது. மூணாவது I'll be in London by the time you receive this letter. இந்த கடிதம் உனக்கு கிடைக்கும் போது நான் லண்டனில் இருப்பேன். சீதாராம் படம் மாதிரி. ஆமா ஆமா அது மாதிரிதான். ஏதாவது நல்லது எழுதி வச்சுட்டு ஓடினாலும் பரவாயில்ல. நான் என்ன மேல விருப்பமா இருக்கு, நீ லண்டனுக்கு வா, அது பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ஓடிடணுமா?
ஜெவிய அதானே காணையில மிஸ் முறை. சரிங்களா? அதான் நீ முறை ஜெவி ஜெவி காண்டைக்கு ஒரு ஏச்சோட ஆளை காணும். ஜெவி உங்கள கோபமாயிட்டு. என் மேல கோவமாயிட்டு ஓடிட்டுதா. ம் The fourth one, the film will already have started by the time we get to the cinema. The film will all time we get to the cinema. நாங்கள் திரையரங்குக்கு போய் சேரும் நேரத்தில் ஏற்கனவே அந்த திரைப்படம் ஆரம்பித்திருக்கும். நாங்கள் திரையரங்கை போய் சேரும் நேரத்தில் ஏற்கனவே திரைப்படம் ஆரம்பித்திருக்கும். அது என்ன டென்ஸ்? The film will already have started. மதுஷன் என்ன டென்ஸ்? The film will have Present started. perfect tense. Future. Present perfect ah? Sorry, future perfect tense. Future perfect. Passive, na? Not passive. Passive இல்லை. Future perfect. Will have started. It was too late to go shopping by the time I finished work. It was too late to go shopping by the time I finished work. நான் வேலையை முடித்த நேரத்தில் ஷாப்பிங் செல்வதற்கு மிகவும் தாமதமாக இருந்தது. ஷாப்பிங் செல்வதற்கு மிகவும் தாமதமாக இருந்தது. நான் வேலையை முடித்த அந்த நேரத்தில் நான் ஷாப்பிங் செல்வதற்கு மிகவும் தாமதமாக இருந்தது. 6:55. மூணு எழுதுறேன், அப்புறம் நீங்க எழுதுங்க. We must complete the works. We must complete the works by the time he comes. We must complete the works by the time he comes. அவன் வரும்போது நாங்கள் கட்டாயம் வேலையை முடித்திருக்க வேண்டும். அவன் வரும்போது நாங்கள் கட்டாயம் வேலையை முடித்திருக்க வேண்டும். Excuse me, ma'am. Yes, ma'am. Now I am leaving because I have another class. Okay. Thank you, ma'am. Okay, ma'am. Okay. So you can watch the recordings, right? MGK. Okay, ma'am. Thank you. Okay. Yes, ma'am. How are you, MGK? Fine. MGK, அங்கெல்லாம் மழை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க தான் இங்க மழையில சாகுறோம். உங்களுக்கு என்னப்பா கல்ஃப் கண்ட்ரில ஒட்டகமா நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. I will have got married. I will have got married by the time you come to Sri Lanka. இந்த எம்ஜி கேட்டுதான் சொல்லுது ஒரு புள்ள. எம்ஜிக்கு அந்த புள்ள சொல்லிச்சே அதான் இது. I will have got married by the time you come to Sri Lanka. நீங்க ஸ்ரீலங்காவுக்கு வார நேரத்துல நான் கல்யாணம் கட்டி இருப்பேன் நான் சொல்லிச்சு தானே நீங்க போற நேரம் அந்த புள்ளதான் இது.
நீ இலங்கைக்கு வரும்போது நான் திருமணம் முடித்திருப்பேன். already sorry. நீ இலங்கைக்கு வரும்போது நான் திருமணம் முடித்திருப்பேன். The class had started. The class had started by the time I arrived. நான் வந்து சேர்ந்த நேரத்தில் வகுப்பு தொடங்கி இருந்தது. நான் வந்து சேர்ந்த நேரத்தில் வகுப்பு தொடங்கி இருந்தது. நான் வந்து சேர்ந்த நேரத்தில் வகுப்பு தொடங்கி இருந்தது. அடுத்து பாருங்க while. while என்ன சொல்றது? அப்பொழுது அல்லது அவ்வேளையில். while. while. அப்பொழுது அல்லது அவ்வேளையில். while. I met your friend while I was going home. I met your friend while I was going home. நான் வீட்டுக்கு போகும் பொழுது அல்லது போற அவ்வேளையில் உன்னுடைய நண்பனை சந்தித்தேன். நான் வீட்டுக்கு போன பொழுது உன்னுடைய நண்பனை சந்தித்தேன். உன்னுடைய நண்பனை சந்தித்தேன். நண்பனை சந்தித்தேன். இப்படியே சில குரங்குகளும் வரும் கிளாஸுக்கு. மிஸ் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், இந்த வயலும் வென்னும் நாங்க யூஸ் பண்ணிக்க வயல்ன்றது ஒரு ஷார்ட் டேர்முக்குள்ள நடந்த இதுக்கு நாங்க வயல் யூஸ் பண்ணலாம், வென்ன்றது லாங் டேர்ம் அப்படி எதுவும் மீனிங்ல இருக்கா? ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ன்றது இதுக்குள்ள வராது. வென் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிரும். இப்ப நான் அப்படி போற நேரத்துல நான் போன நேரத்துல அவனை சந்தித்தேன், அங்க வந்து சந்தித்தேன். ஒரு விஷயம் முடிஞ்சிரும். இந்த while அப்படின்னு சொல்றது ரெண்டு விஷயம் ஒரேடியா நடக்கிறது, ரெண்டு ஒன்னோட ஒன்று கிளாஷ் ஆகுற விஷயம் தான் while. சமகாலத்துல நடக்கிறது ரெண்டு, அவைகள் தான் while. ஒரே விஷயம் வேற நடக்கணும். இப்ப நீங்க கதைக்கிறதும் நான் பேசுறதும் ஒரே while. while you asked a question while I was teaching. நான் டீச் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல நீங்க கேள்வியே கேட்டீங்க, ரைட்? அப்ப when I went to the class had started already. நான் போன நேரத்துல அந்த கிளாஸ் ஒரு விஷயம் நீங்க போய் முடிச்சிட்டீங்க, அங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி இருந்தது சொல்றது ஒரே நேரம் நடக்கிறது. பிரேக் ஆகுது. ஸ்டக் ஆகுது மிஸ். ஸ்டக் ஆகுதா மிஸ்? ஸ்டக் ஆகுதா? இப்ப கேக்குதா? சவுண்ட் அப்செட். நவ Miss, ஓகே. this for example. ஓகே, while அப்படின்னு சொல்றது ஒரே நேரத்துல ரெண்டு விஷயம் நடக்கிறது. while அப்படின்றது பாருங்க, நான் படிப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துல பத்மசீலன் கேள்வி கேட்டாரு. பத்மசீலன் asked question while I was teaching. இப்ப இந்த இடத்துல நாங்க ரெண்டு பேரும் இப்ப நான் படிப்பிச்சுட்டு இருக்கிற இடத்துல அவர் கேள்வி கேட்கிறார். தட் இஸ் while. சரியா?
இப்ப நான் கிளாஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டிருந்த நேரம் தான் சுவி வந்தாரு கிளாஸுக்கு. அப்ப சுவி had arrived. When Suvi arrived the class had already started. அப்ப சுவி கிளாஸுக்கு வந்த நேரம் அங்க ஏற்கனவே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அப்ப அவர் வெளியில இருந்து வராரு, உள்ளுக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஒரு விஷயம் இவர் வந்து முடிகிறாரு, இன்னொரு விஷயம் நடக்குது. ரெண்டு வேறையான விஷயம். அப்ப வென் பைல்னு சொல்றது கிளாஸுக்குள்ள ஒரே அடியே நடந்து கொண்டிருக்கிற விஷயம். புரியுதா? பத்மசீலா, இஸ் தட் கிளியர்? உதாரணம் மட்டும் சொல்லட்டா மிஸ்? யா மிஸ் அதேதான் அந்த மைக் 1 மைக் 2 அந்த காமெடி அதேதான். தலைவர் இந்த அக்னி குண்டத்துல வந்துட்டு நெய்ய போடுற அதே வேலை மைக் இது சுவிட்ச ப்ரெஸ் பண்ணணும். ரெண்டு வேலை அதேதான் அக்னி குண்டத்தை பொறுத்து க்ளோஸ். அதான் வைல். அப்படி குண்டு போடுறதோட அப்படியே க்ளோஸ். தட் இஸ் வைல். ரெண்டு வேலை ஓடுற நேரம் அங்க தாலி கட்டி முடிகிறது வேல். இவங்க ஓடுற நேரத்துல தாலி கட்டிட்டாரு. புரியுதா? அடுத்து பாருங்க. You should not go out while it rains. You should not go out while it rains. மழை பெய்து கொண்டிருக்கும் போது நீ வெளியே போகக்கூடாது. அந்த மழை பெய்து பாருங்க, ரெண்டு விஷயம் ஒன்னா நடக்கணும். மழை பெய்து கொண்டிருக்க நேரத்துல நீ வெளியே போகக்கூடாது. மழை பெய்து கொண்டிருக்கும் வேளையில் நீ வெளியே செல்லக்கூடாது. Samira suddenly fell ill while he was doing the exam. பாருங்க, ஒரே நேரத்துல நடக்கிற ரெண்டு விஷயம். Samira suddenly fell ill while he was doing the exam. Samira பரீட்சை எழுதி கொண்டிருந்த அந்த வேளையில் திடீரென நோய்வாய்ப்பட்டான். சமீர பரீட்சை எழுதி கொண்டிருந்த வேளையில் திடீரென நோய்வாய்ப்பட்டான். ரெண்டு விஷயம் ஒரே நேரத்துல ஒரேடியா நடக்கிறது. அவர் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறாரு, அந்த நேரம் திடீர்னு நோய்வாய்ப்படுறாரு. Samira suddenly fell ill while he was doing the exam. பரீட்சை செய்து கொண்டிருந்த நேரத்துல அவர் திடீரென நோய்வாய்ப்பட்டார். You gave me a call while he was attending a meeting. You gave me a call while I was attending a meeting. நான் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது நீ எனக்கு கால் பண்ணினாய். நான் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது நீ எனக்கு கால் பண்ணினாய். நான் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது நீ எனக்கு கால் பண்ணினாய். The fifth one. I hope to pay you a visit while I'm in London. I hope to pay you a visit while I'm in London. நான் லண்டனில் இருக்கும் பொழுது உன்னை சந்திக்க நினைத்திருக்கிறேன். Pay you a visit அப்படின்னு சொன்னா அவங்கள போய் சந்திக்கிறது. Pay you a visit. I'll pay you a visit when I'm in Qatar. MGK, நான் கட்டாருக்கு வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படிதான் நான் சொல்லுவேன். I hope to pay you a visit while I'm in Qatar. நான் கட்டாருக்கு வந்தா நான் வந்து MGK பார்ப்பேன். Yeah. I hope to pay you a visit while I'm in London. நான் லண்டனில் இருக்கும் பொழுது நான் உங்களை வந்து சந்திப்பேன். அபிகிட்ட கேளுங்க மிஸ். மறக்கா சொல்லல, அது விளங்கிட்டான் கேளுங்க. விளங்குது சுவி. I had a cup of tea. I had a cup of tea while you were. Don't twist. So you can sit, but don't touch the camera, darling. Good boy.
Have you done with your dictation words? How many words? 10? Good boy. I had a cup of tea while you were discussing. I had a cup of tea while you were discussing. Ask Akka to give me some. No, not water. Something to drink. நீங்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது நான் ஒரு கப் காஃபியை குடித்தேன். இங்க ஒரு 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 மங்கி என்ன செய்யுது இந்த கிளாஸ்லனா, நான் படிப்பித்துக் கொண்டிருக்கேன், கடலை சாப்பிடுது. அது கடலை போடுறத நாசுக்கா சொல்றது. What is the note the point? Yes, yes. I had a cup of tea while you were discussing. நீங்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது நான் ஒரு கப் காஃபி குடித்தேன். We can talk while we work. We can talk while we work. நாங்கள் வேலை செய்யும் போது பேசலாம். நாங்கள் வேலை செய்யும் போது பேசலாம். I don't answer calls. I don't answer calls while driving. வாகனத்தை செலுத்தும் போது நான் தொலைபேசிக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், பதில் அளிக்க மாட்டேன். போய் மிஸ் நீங்க அண்டு வந்த போன் பேசி கொண்டு வந்து நீங்க ஜெஃப்னா வந்து இல்லாட்டி உண்மை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நான் என் ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்கார்ந்து ஸ்பீக்கர்ல போட்டதால பேசுனேன். நம்பிட்டோம். நான் காதுல வச்சு கொண்டு வந்தேன் நான் போன. I don't answer calls while driving. Next time, don't answer the call of this fellow. Yeah. Next time you wait outside the road and I never answer the call. நான் பாஸ் பண்ணி என்ன பாட்டுல போவேன். இல்ல நான் மேல ஏத்திட்டு போங்க மிஸ், பஜர்னால் செட்ல ஏத்துற மாதிரி. கஷ்டம். சூதானமா பக்கத்துல நின்றீங்க, எல்லாம் ஏத்திருக்கலாம். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். கேர்ள்ஸ் வாகனம் ஒரு தெரிந்த எங்களுக்கு. கேர்ள்ஸ் நான் கேர்ள் இல்லே. லேடிஸ் sorry. The 12th one, in spite of the fact that, அது சொல்லுங்க பாப்போம். It's a tongue twist மாதிரி. சொல்லுங்க பாப்போம். In spite of the fact that, டக்குன்னு சொல்லுங்க. In spite of the fact that, சொல்லி பாருங்க டக்குன்னு. Try this. In spite of the fact that. இது எல்லாமே ஒரே வார்த்தை. In spite of நெல்லாம் போறது இல்ல. கருத்தில் கொள்ளப்படாமல் அல்லது பொருட்படுத்தாமல் அப்படின்னு சொல்ற, இது ஃபுல்லாவே ஒரே வார்த்தை. இதெல்லாம் ஒரே வார்த்தை. பொருட்படுத்தாமல் அல்லது கருத்தில் கொள்ளாமல் சொல்றதுதான் in spite of the fact that. அது வந்து ஒரு டங் ட்விஸ்ட் மாதிரி. சொல்லுங்க பாப்போம். In spite of the fact that. சொல்லுங்க சுமதி. In spite of the fact that. டக்குன்னு சொல்லி பாருங்க. In spite of the fact that. 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 ஞானலதா சொல்லுங்க பாப்போம். In spite of the fact that. In spite of the. In spite of the fact that. 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 In spite of.
In சொல்லுங்க spite ஜிபி. of the fact that In spite of the fact that. in spite of the In fact that spite of the fact. In spite of In the spite fact of that. the fact that. டக்குன்னு சொல்லி பாருங்க. அது டங் ட்விஸ்ட். இப்படி இதெல்லாம் பாடமாக்குனீங்க அப்படின்னு சொன்னா Spite நல்லா of உங்களால the fact ஆங்கிலம் that. பேச முடியும். இங்கிலீஷை நல்லா படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முறை வந்து இந்த டங் ட்விஸ்ட். டக் 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 டக்குன்னு சொல்றது. In spite of the fact that. In spite of the fact that. சொல்லி சொல்லி பாரு. In spite of the fact that. தமிழ் மீனிங் என்ன சொன்னீங்க? கருத்தில் கொள்ளப்படாமல் அல்லது பொருட்படுத்தாமல் அர்த்தம். In spite of the fact that அந்த மழை பெய்யறதையும் பொருட்படுத்தாம நான் வெளியே போனேன். அந்த மாதிரி. Good evening, Miss. Hi, good evening, Hannah. Good evening. Eight visitors வந்திருந்தாங்க. That's okay, no problem. You can watch the recordings. Yes, okay. Anna சொல்லுங்க. In spite of the fact that. 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 In spite of the Actually, I fact. don't know the meaning, you asked? No. I'm just telling it. It's just like a tongue twist. Tongue twist மாதிரி. Okay. In spite of the fact that. In spite of the fact that. Actually, In spite of the fact that. Good. The first one பாருங்க. My sister didn't get the job in spite of the fact that she had all the qualifications. My sister didn't get the job in spite of the fact that she had all the qualifications. என்னுடைய சகோதரிக்கு அனைத்து தகைமைகள் இருந்தும் அது கருத்தில் கொள்ளப்படாமல் அவளுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை. என்னுடைய சகோதரிக்கு எல்லா தகைமைகளும் இருந்தும் அது எதுவும் கருத்தில் கொள்ளப்படாமல் அவளுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை. In spite of the fact that. கருத்தில் கொள்ளப்படாமல். என்னுடைய சகோதரிக்கு எல்லா தகைமைகளும் இருந்தும் அது கருத்தில் கொள்ளப்படாமல் அவளுக்கு ஒரு நல்ல வேலை இன்னும் கிடைக்கவில்லை. A lot of students had attended the funeral despite the fact that it was raining. அப்ப in spite of the fact that, despite the fact that ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். கருத்தில் கொள்ளாமல்ன்றதான் ரெண்டுக்குமே அர்த்தம். அப்ப அது ஒரு பெரிய ஒரு வாக்கியமாக மாதிரி தெரிந்தாலும் ஒரே ஒரு அர்த்தம் தான் அதுக்கு. கருத்தில் கொள்ளப்படல. அதான் அங்க மீனிங் வந்து அது கருத்தில் கொள்ளப்படவில்லைன்றதான் மீனிங். ஆனா அது அவ்வளவு பெருசா சொல்லியிருக்கு. In spite of the fact that, despite the fact that, ரெண்டும் ஒரே மீனிங். A lot of students had attended the funeral despite the fact that it was raining. மழை பெய்வதையும் பொருட்படுத்தாமல் நிறைய மாணவர்கள் அந்த மரண சடங்கில் கலந்து கொண்டார்கள். மழை பெய்வதையும் பொருட்படுத்தாமல் நிறைய மாணவர்கள் அந்த மரண சடங்கில் கலந்து கொண்டார்கள். மழை பெய்வதை பொருட்படுத்தாமல். Third one, a lot of things went wrong in spite of the fact that we had carefully planned everything. A lot of things went wrong in spite of the fact that we had carefully planned everything. நாங்கள் அனைத்தையும் கவனமாக திட்டமிட்டிருந்த போதும் திட்டமிட்டிருந்த போதிலும் அது எதுவும் கருத்தில் கொள்ளப்படாமல் நிறைய விடயங்கள் பிழையாகி போயின. நிறைய விஷயங்கள் பிழைத்து போயின. நாங்க எவ்வளோ கவனமா பிளான் பண்ணி செய்திருந்த போதிலும், திட்டமிட்டு செய்திருந்த போதிலும் அது கருத்தில் கொள்ளப்படாமல் நிறைய விஷயங்கள் பிழையாகி போயின. The fourth one,
she had gone to work in spite of the fact that she was suffering from dengue fever. She had gone to work in spite of the fact that she was suffering from dengue fever. அவள் டெங்கி காய்ச்சலில் அவதிப்பட்டிருந்ததையும் பொருட்படுத்தாமல் அவள் வேலைக்கு போனாள். டெங்கு காய்ச்சலில் அவதிப்பட்டதையும் பொருட்படுத்தாமல் அவள் வேலைக்கு போனாள். இதுல வந்து கருத்தில் கொள்ளாமல் பொருட்படுத்தாமல் ரெண்டுமே வந்து சேம் மீனிங் வரும். பொருட்படுத்தாமல் கருத்தில் கொள்ளாம இப்ப டெங்கு ஃபீவர் இருக்கு, அத கருதாம அதை பத்தி யோசிக்காம அதை பொருட்படுத்தாம அவன் வேலைக்கு போறான். மழை பெய்யறதை பொருட்படுத்தாம அந்த பிள்ளைகள் அதையும் தாண்டி போய் அந்த மரண சடங்குல கலந்து கொள்றார்கள். பொருட்படுத்தாமல், கருத்தில் கொள்ளாமல், அது ஒரு மைண்டுக்கு எடுக்காம அவங்க அது வேலை செய்யறாங்க. The president reshuffled the cabinet despite the fact that some senior ministers were against it. The president reshuffled the cabinet despite the fact that some senior ministers were against it. பல சிரேஷ்ட அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட அதனை பொருட்படுத்தாமல் ஜனாதிபதி கேபினட்டை மறுசீரமைத்தார். அமைச்சரவையை மறுசீரமைத்தார். ரீஷஃபல்ட். பல சிரேஷ்ட அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் கூட ஜனாதிபதி அதனை பொருட்படுத்தாமல் அமைச்சரவையை மறுசீரமைத்தார். The sixth one, I went to work despite the rain. அப்ப அந்த in spite of the fact that, despite the fact that எல்லாம் சொல்லாம despite என்ற வார்த்தையை மட்டும் கூட நாங்க யூஸ் பண்ணலாம். despite the rain நான் ரெயினை பொருட்படுத்தாம, despite the disease நான் நோயை பொருட்படுத்தாம, despite the fight நான் சண்டையை பொருட்படுத்தாம, despite the heat நான் அந்த சூட்டை பொருட்படுத்தாம. இப்ப டிஸ்பைட்னு சொல்றது வந்து கருத்தில் கொள்ளாமல் ஏதோ ஒண்ண கணக்கெடுக்காம செய்யறது. டிஸ்பைட் ஷார்ட் ஃபார்ம். அத டிஸ்பைட்னு மட்டும் சொன்னாலும் அதே அர்த்தம் தான் வரும். I went to work despite the rain. மழையை பொருட்படுத்தாம நான் வேலைக்கு போனேன். He continued his work in spite of his illness. He continued his work in spite of his illness. அவனுடைய நோயை பொருட்படுத்தாமல் அவன் வேலையை தொடர்ந்தான். அவனுடைய நோயை பொருட்படுத்தாமல் அவனுடைய வேலையை தொடர்ந்தான். He continued his work in spite of his illness. Teacher. Oh, என்ன ஷாசியா? illnessக்கு சரியான மீனிங் என்னது? நோய்வாய்ப்பட்டிருந்ததா? மிஸ் நம்பர் 1க்கும் அது போடலாமா மிஸ்? ஸ்பைட். எதுடா? My sister didn't get the job. அங்க போடல. அது ஏன்னு சொன்னா அங்க வந்து பெரிய ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க பின்னால. She had all the qualification. அப்படி இல்லாட்டி despiteன்னு போடலாம் அந்த இடத்துல. இப்படி போடலாம்டா. My sister didn't get the job despite she had all the qualification சொல்லலாம் அந்த இடத்துல. despite போட்டு கதைக்கலாம். ஃபுல்லா சொல்ல தேவையில்லை. ஃபுல்லா சொல்லாட்டியும் அந்த ஒரே ஒரு வார்த்தை இன்ஸ்பைட் டிஸ்பைட்னு மட்டும் சொல்லிட்டும் போடலாம். இன்ஃபேக்ட் தட்ன்றது உண்மைன்றத குறிக்குது. அப்ப இங்க முக்கியமான வார்த்தை வந்து டிஸ்பைட்டும் இன்ஸ்பைட்டும் தான்.
அந்த Okay. பொருட்படுத்தாமல்ன்றத வந்து இன்ஸ்பைட்டும் டிஸ்பைட்டும் தான் அந்த வார்த்தை ரெண்டு குறிக்குது. அங்கால Okay. சொல்றது என்ன? இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட், உண்மையை பொருட்படுத்தாம, அந்த அங்க இருக்கிற உண்மையை பொருட்படுத்தாமல் தான். அப்ப அந்த உண்மைன்ற சொல்றதை நாங்க சொல்ல தேவையில்லை. Okay. இன்ஸ்பைட் டிஸ்பைட்ட மட்டும் போட்டாலும் காணும். Okay. The first-க்கு சொன்னீங்க தானே, ஆ, my sister didn't get the அந்த words அந்த இதுலயும் அது in inspector of the fact that வந்திரத்துக்கு சும்மா அது inspector வந்து போடலும் அதுக்கு போடலாம் இன்ஸ்பைட் inspect she had all the qualification. அப்ப in spite of the fact thatன்றது அந்த அவளுக்கு உண்மையாகவே குவாலிஃபிகேஷன் இருந்தும் கூட அப்படின்னு சொல்றது தான் அங்க குறிக்குது. fact thatன்றது ஃபேக்ட்ன்றது உண்மைதானே, ஃபேக்ட்ன்றது உண்மைதானே, ஃபேக்ட்னு சொல்றது உண்மை. அப்ப அவளுக்கு உண்மையா குவாலிஃபிகேஷன் இருக்கிறதையும் கூட பொருட்படுத்தாமல் தான் அவளுக்கு வேலை கிடைக்கல. அப்ப இன்ஸ்பைட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குவாலிஃபிகேஷன் சொல்லலாம், உண்மைன்னு சொல்ல தேவையில்லை. நாங்க கூடுதலா எங்களுடைய இங்கிலீஷ் திறமையை காட்டுறதுக்கு அந்த 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 மொழிக்கு ஒரு ஒரு அழகை கொடுக்க, ஒரு ரிச்னஸ கொடுக்கத்தான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அங்க சேர்க்கிறோம். தமிழையும் அப்படித்தானே, மெருகேற்றுறது. இருக்குதானே, மொழிய மெருகேற்றுறது ஒண்ணு இருக்குதானே, ஒரு ரிச்னஸ கொடுக்கறது. அதுக்குதான் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நாங்க யூஸ் பண்றோம். எங்களுக்கு அந்த இங்கிலீஷ் நல்லா தெரியுது, எங்களுக்கு கொஞ்சம் அழகா காட்டணுன்றதுக்காக, ஒரு அழகா எழுதணுன்றதுக்காக அந்த மாதிரியான வார்த்தைகள் நாங்க யூஸ் பண்றோம். மத்தபடி அது எசென்ஷியல் இல்ல, முக்கியம் இல்ல. அப்ப எங்களுக்கு தேவையான வேர்டு வந்து இன்ஸ்பைட்டும் டிஸ்பைட்டும் தான். கருத்தில் கொள்ளப்படலன்ற வார்த்தை தான் எங்களுக்கு இங்க தேவை. மத்ததெல்லாம் அந்த நாங்க அட்வர்ப சேர்த்து கதைப்போமே, ஐ டூ மை எக்ஸசைசஸ்ன்னு சொல்லிட்டு நிப்பாட்டாம ஐ டூ மை எக்ஸசைசஸ் ரெகுலர்லின்னு சேர்க்கிறோம் இல்லையா, அது மாதிரிதான். அடுத்து பாருங்க, பேஜ் நம்பர் 6. as அப்படின்னு இருக்கு, அந்நேரம். asன்றது அந்நேரம், as அப்படின்றது அந்நேரம். we saw the thief as he jumped over the wall. we saw the thief as he jumped over the wall. அப்ப திருடன் சுவரேறி பாயிர அந்நேரத்துல நாங்கள் அவனை கண்டோம். அந்த சுவர்ல ஏறி அந்த திருடன் பாயிர நேரத்துல நாங்க அவனை கண்டோம். as அப்ப ஏதோ ஒண்ணு செய்து கொண்டிருக்க நேரத்துல நாங்க வந்து அதை டக்குன்னு கண்டுறது. ஒரே நேரத்துல நாங்க ஒரு விஷயத்த டக்குன்னு காண்றது, பாக்குறது, எங்களுக்கு தெரிகிறது. ஒரு நேரத்துல நடக்கிற விஷயம் அந்நேரம். மிஸ் எதுக்கும் whileக்கும் என்ன டிஃபரண்ட் மிஸ்? when, while, as மூணுக்கும் என்ன டிஃபரண்ட் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு? while அப்படின்னு சொல்றது ஒரே நேரத்துல நடக்கிறது. ஒரே மாதிரிதான் வரும் இதெல்லாம். இப்ப ஒத்த கருத்துள்ள மாதிரி சொற்கள் ஒரே மரத்துல. I saw your friend எப்படி வருது? I saw your friend while I was going to work. அதையே நாங்க I saw your friend as I was going னு சொல்லலாம். as-உம் while-உம் ஒன்னே தான். as-உம் while-உம் ஒரே மீனிங்க தான் கொடுக்குது, அந்நேரம்ன்ற மீனிங்க தான் கொடுக்குது. Samira came as Gayan left. Samira came as Gayan போன அந்த நேரத்துல சமீர வந்தார். அப்படின்னு சொல்லலாம் தானே, சமீர கேம் while கயான் left அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு போன அந்த நேரத்துல இவர் வந்துட்டார். அவளுக்கு அவர் போகவும் இவர் வரவும் சரியா இருக்கு, ஒரே நேரத்துல ரெண்டு விஷயமும் நடக்குது. Third one, I slipped as I was getting off the bus. I slipped as I was getting off the bus. நான் பஸ்ல இருந்து கீழே இறங்குகிற அந்த நேரத்துல நான் வழுக்கி விழுந்தேன்.
நான் பஸ்ல இருந்து கீழே இறங்குற அந்த நேரத்துல வழுக்கி விழுந்தேன். as அப்படின்றது அந்த நேரத்தில். as as Can you switch off the light as you go out? Can you switch off the light as you go out? நீ வெளியே போகும்போது லைட்டை அணைப்பாயா? அது மின் விளக்குகளை அணைப்பாயா? நீ வெளியே போகும்போது லைட் ஆஃப் பண்ணுவியா? நீ வெளியே போகும்போது லைட்டை ஆஃப் பண்ணுவாயா? பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றான். வெளியே போற நேரம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. The weather got worse as the day went on. The weather got worse as the day went on. நாள் செல்லும் போது காலநிலை மோசமடைந்தது. நாள் செல்லும் போது காலநிலை மோசமடைந்தது. போதா இல்லாட்டி நாள் செல்லும் போது எழுதுற? நாள் செல்லும் போது நாளாக ஓகே. நாட்கள் செல்ற நேரம் நாளாக இந்த காலநிலை வந்து இன்னும் மோசமாகிக் கொண்டே போகுது. தொடர்ந்து மழை பெய்யுது அல்லது டிசாஸ்டர்ஸ், புயல், காத்து. நேத்தெல்லாம் இங்க எல்லாம் அப்படி காத்து. இன்றைக்கு நேத்தெல்லாம் சரியான காத்து தானே. காலநிலை மிகவும் மோசமடைந்து கொண்டு போகுது. நாட்கள் செல்ல செல்ல காலநிலை மோசமடைந்து கொண்டு போகுது. அடுத்து 14th பாருங்க. as, since, because. இதெல்லாம் இந்த இடத்துல சில இடங்கள்ல இவைகள் ஏனெனில், இருப்பதால், எனவே நல்லா மாறுது. ஒரு முடிவை குறிக்கிறது அல்லது ஒரு காரணத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இதெல்லாம். as, since, because. இவைகள் எல்லாம் தமிழ் எழுதுங்க. ஏனெனில் இருப்பதால், எனவே. ஏனெனில் இருப்பதால், எனவே. Suffering from fever. I can't come to class today as I'm suffering from fever. நான் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருப்பதால் என்னால் இன்று வகுப்புக்கு வர முடியாது. நான் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருப்பதால் என்னால் இன்று என்னால் வகுப்புக்கு வர முடியாது. Second one, we must leave home immediately since we don't have much time. We must leave home immediately since we don't have much time. எங்களுக்கு நேரம் போதாமல் இருப்பதால் நாங்கள் உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும். எங்களுக்கு நேரம் போதாமல் இருப்பதால் நாங்கள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். உடனடியா வீட்டை விட்டு வெளியேறணும்.
We can't go out now because it is raining heavily. We can't go out now because it was raining heavily. எங்களால் வெளியே போக முடியாது ஏனெனில் மிக அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. எங்களால் வெளியே போக முடியாது ஏனெனில் அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. We can't go out now because it is raining heavily. We must learn English language as it is the international language. We must learn English language as it's the international language. நாங்கள் கட்டாயம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அது ஒரு சர்வதேச மொழி. நாங்கள் கட்டாயம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அது ஒரு சர்வதேச மொழி. அந்த இங்கிலீஷுக்கு பக்கத்துல த ஒண்ணு வருமா வராதா? அதுதான் எனக்கு டவுட் வந்தது மிஸ். கண்டுபிடிங்க. த வந்தது சரியா பிழையா? அந்த இங்கிலீஷுக்கு பக்கத்துல த வந்திருக்கு சரியா பிழையா? பிழை. ஏன் பிழை? லாங்குவேஜ்க்கு பக்கத்துல எல்லாம் கோயில் லாங்குவேஜ் பக்கத்துல வராது. வராது. ஆகவே வெட்பிழையா போட்டிருக்காங்க. அது மிஸ் நீங்க டெஸ்ட் எனக்கு ஏதோ நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு வச்ச மாதிரியே தெரியுது. அப்படிதான். யாராவது கண்டுபிடிச்சு கேப்பீங்களான்னு பார்த்தா யாரும் இது வரைக்கும் கேட்கல. நான் இருக்கேன் மிஸ். நான் கேட்டேன் தானே. ஐயோ என்ன சொல்லி நாங்கள் கட்டாயம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அது சர்வதேச மொழியா? அது ஒரு சர்வதேச மொழி. We have to listen to him since he is the manager of the organization. We have to listen to him since he is the manager of the organization. அந்த அமைப்புக்கு அவர் மேனேஜர் என்பதால் நாங்கள் அவர் சொல்வதை கேட்க வேண்டும். அந்த அமைப்புக்கு அவர் மேனேஜர் என்பதால் அவர் சொல்வதை நாங்கள் கேட்க வேண்டும். கீழே பாருங்க ஆஸ்ன்னு இருக்க ஒரு பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. எழுதுங்க. அந்த ஆஸ்ல அந்த வீட்டான இருக்கு சிங்களத்துல முதலாவது அந்நேரம்னு எழுதுங்க. அந்த இடத்துல அந்நேரம் ஆஸ் அப்படின்னு போட்டு இப்படி கோடு எல்லாம் போட்டிருக்கு தானே. அதுல அந்த முதலாவது கோடு விட்ட அப்படின்னு இருக்கு சிங்களத்துல அந்நேரம். இந்த ஆஸ்ன்ற வார்த்தை என்னென்ன வகையா யூஸ் பண்ணப்படுது, என்னென்ன வார்த்தைகளாக நாங்க யூஸ் பண்ணலாம் இந்த ஆஸ்ன்னு சொல்லித்தான் அதுல காட்டப்பட்டிருக்கு. ஆஸ் முதலாவது அந்நேரம், இரண்டாவது அதாவது, மூன்றாவது அதே போல. இந்த ஆஸ் அப்படியெல்லாம் யூஸ் ஆகும். ஒவ்வொரு வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆஸ் ஒவ்வொரு அர்த்தத்தை பெறுது. முதலாவது அந்நேரம், இரண்டாவது அதாவது, மூன்றாவது அது போல, நான்காவது போல, போன்ற, மாதிரி, அதனால், இப்படி எல்லாம் யூஸ் ஆகும். போல, போன்ற, மாதிரி, அதனால், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அங்க அந்த ஆஸ்ன்றது இந்த அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கும்.
சிங்களத்துல நிசா அப்படியா? நிசான்றது மாதிரி போன்ற. ஏ நிசா. ஏ நிசா அதனால் அப்படித்தானே சொல்லுவோம். ஏ நிசா மாமா என்னவா, ஏ நிசா மாமா அதையானோ, அதனால நான் போறேன். நிசாமாங்க கட்டவானே என்னவா வஷேனுக்கு என்ன சொன்னீங்க மிஸ்? அதாவது 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 வகே அப்படின்னு இருக்குது, அது போல. ஏ வகே ஒயா மங் வகே, நீங்க என்ன போலவே இருக்கிறீங்க. ஒயா அப்பே அம்மா வகே, நீங்க என்னுடைய அம்மாவை போல இருக்கிறீங்க. வாவ், சோ ஸ்வீட். அடுத்து சின்ஸ் நீங்கால பக்கம் இருக்கு, பாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சிட்டர் இருக்கு, அது இருந்து. முதலாவது வந்து இருந்து, ரெண்டாவது அதனால். ரெண்டு விஷயம், ரெண்டாவும் நாங்க யூஸ் பண்ணோம். அந்த சின்ஸ் மிஸ் ஒன் டவுட், பீனும் சின்ஸும் ஒன்று தானே? அதே மீனிங் தான், சேம் மீனிங் என்ன? இருந்தன்றதுக்கு வருது. நிசான்ற போல இல்ல. என்ன சுவி? பீன் என்று சொல்றதும் சின்ஸும் ஒரே மீனிங் தான் வருது. பீனா? BEEN. எஸ். அதுவும் சின்ஸும் இருந்து. I have been சொன்னா நான் அங்க இருந்தேன். அந்த I have been சொல்றது இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். been they have been writing. I have been teaching. அந்த இடத்துல சின்ஸும் அது ஒண்டா வராது. I have been teaching since 2012 2012 ஆண்டிலிருந்து நான் டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த இடத்துல பீன் சொல்றது ஒரு ஆக்சிலரி வெர்பா வருது. அந்த இடத்துல இருந்தேன் என்ற அர்த்தம் அல்ல. அந்த I have been என்றது அந்த இடத்துல அது ஆக்சிலரி வெர்பா செயல்படுது. சும்மா பீன், I been to Canada அப்படின்னு சொன்னா நான் கனடால இருந்தேன். இப்போ எப்படி they have been written books அப்படி அது அவங்க புத்தகம் ஒன்றை வாசித்துக் கொண்டு இருந்தார்கள். எழுதி கொண்டிருந்தார்கள். ரீட்ன்றது எழுதுறதாடா எதுமே? நான் written சொன்னேன். written எழுதி கொண்டிருந்தேன். they have been written a book since morning னா காலையில இருந்து உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு இருக்கிறார்கள். மிஸ் கேப்ல ஏறமாட்டாங்க. நான் போறேன் மிஸ். ஓகே, சிங்கம் அப்படி சொல்ல. சிங்கம் மைக் பண்ணால மிஸ்க்கு பெருமை கிடைக்க கொண்டு வாத நேரமாட்டாங்க. அப்ப சிங்கம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம் சரி. நிசாண்டா ஏனென்றால் தானே வரும். ஏனிசாண்டா அதனால் என்ற மாதிரி வரும். அதனால் நிசான்றது அதனால். அதனால் ஏனிசா ஏவகே வேண்டாம். அதே போன்று அதே போல எல்லாம் அந்த அர்த்தங்களை தான் குறிக்குது. நிசான்றது நாங்கள் இருக்கிறோம் மிஸ், எங்கள்ட்ட கேளுங்க. சரி சுவி சொல்லுங்க. நிசா my auntie name is Nisa. சரி, நிசா 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 நீ ஓடி வா ஓடிராது. அந்த நிசா இல்ல, அந்த பொம்பளை பிள்ளை அது இல்ல. அடுத்து டியூட்ட பாருங்க. இது கம்பைனிங் சென்டென்ஸும் இதோடய சேர்ந்து தான் வருது. அது இந்த பேர் கன்ஜங்ஷன் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? பேர் ரெண்டு டபுளா வாரதுகள் அவைகள் எல்லாம் இதோட தொடர்புடையது. இந்த கம்பைனிங் சென்டென்சஸ், இணைப்பு வாக்கியங்கள். கம்பைனிங் சென்டென்சஸ். அதுல முதலாவது பாருங்க, பேஜ் நம்பர் 1 கம்பைனிங் சென்டென்சஸ். பேஜ் நம்பர் 1 யூசிங் ஐஎன்ஜி. ஐஎன்ஜியை யூஸ் பண்றோம். யூசிங் ஐஎன்ஜி. ஐஎன்ஜியை யூஸ் பண்ற நேரம் அதுல தமிழ் எழுதுங்க. ஒரே நபர் ஒரே நபர் ஒரே நபர் ஒரே நபர் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய இரண்டு விஷயங்களை ஒரே நேரத்துல செய்யறது.
ஒரே நபர் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய ரெண்டு விஷயங்களை ஒரே நேரத்துல செய்யறது ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரும். பாருடா மாடர்ன் நேம் புள்ள பேர் காந்திமதியா சாந்தி அந்த மாதிரி அமைதிக்கு பேர் தான் சாந்தி அப்படியான அந்த மாதிரி அம்மா பேர் மாடர்னா இருக்கு பாருங்க. seeing an elephant he climbed a tree. முதலாவது seeing an elephant he climbed a tree. அந்த ஒரு யானையை பார்த்த அதே நேரத்துல டக்குன்னு மரத்துல ஏறிட்டாரு. எப்படி யானையை கண்டார் எங்க மரத்துல இருக்காருன்னே கண்டுபிடிக்கிறார். அந்த யானையை பார்த்து அந்த நொடியிலேயே அவர் மரத்துல ஏறிட்டாரு. உடனே அந்த வேலையை செய்யறது உடனே. அப்ப அந்த யானையை கண்ட நேரத்துல தன்னையும் அறியாம அப்படி டக்குன்னு ஒரு வேலை செய்வாங்க தானே. தட் இஸ் ஐஎன்ஜி ஃபார்ம்ல சொல்றது. seeing an elephant he climbed a tree. யானையை பார்த்த உடனேயே அவர் மரத்துல ஏறி விட்டார். அந்த நொடியிலேயே அந்த நொடியிலே அப்படி சும்மா ஒரு கண்ணிமைக்கின்ற நொடியில அப்படின்னு சொல்லுவது நாங்க அந்த கண்ணிமைக்கின்ற நேரத்துல அந்த வேலையை டக்குன்னு செய்யறது. இப்ப யானையை பார்த்த அந்த நொடியிலே மரத்துல ஏறிட்டார். closing the door they went out. கதவை மூடின கையோடு அவர்கள் வெளியே போயிட்டார்கள். கதவை மூடின கையோடயே வெளியே போயிட்டாங்க. அப்படி இழுத்து அப்படியே மூடிட்டே அப்படியே போறது. closing the door they went out. கதவை அப்படி மூடின கையோடு அவர்கள் வெளியே போனார்கள். jumping into the river he saved the child. Jumping into the river he saved the child. அந்த நொடியிலேயே அவர் அந்த குழந்தையை ஓடி போய் பாஞ்ச கையோட அந்த பிள்ளைய அப்படி தூக்கி காப்பாத்திட்டார். ஆத்துல போய் பாஞ்ச கையோட அந்த பிள்ளைய டக்குன்னு அப்படி தூக்கி காப்பாத்திட்டார். But jumping into the river he saved the child. ஆற்றில் பாய்ந்த அந்த நொடியிலேயே அவர் குழந்தையை காப்பாற்றினார். ஒரே நேரம் டக்குன்னு அப்படி கண் இமைக்கிற நேரத்துல ஒரு வேலையை ஒருத்தர் செய்யறது. paying the money they removed the goods. paying the money they removed the goods. பணத்தை செலுத்திய அதே நேரத்தில் அவர்கள் பொருட்களை அப்புறப்படுத்தினார்கள். பணத்தை செலுத்திய அதே நொடியில அவர்கள் பொருட்களை அப்புறப்படுத்தினார்கள். பணத்தை செலுத்திய இந்த நொடியில் அவர்கள் பொருட்களை அப்புறப்படுத்தினார்கள். Failing twice he became disappointed. Failing twice he became disappointed. இரண்டு தடவை தோல்வி அடைந்த அந்த கணத்தில் அவன் ஏமாற்றம் அடைந்தான். இரண்டு தடவை தோல்வி அடைந்த உடனே அவன் ஏமாற்றம் அடைந்தான் அல்லது சோர்ந்து போனான். disappointed. Failing twice he became disappointed. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், இதுல டென்சஸ் எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? இது பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றதா?
இந்த இடத்துல seeing an elephant, he climbed a tree. Seeing an elephant, அந்த யானையை பார்த்த உடனே seeing an elephant, he climbed a tree-ன்றது என்ன tense? He climbed. Past tense. He climbed a tree. Past. மரத்தில் ஏறினான் என்ன tense? Past. Past tense. Simple past. Past tense. Past tense. என்ன tense? Past. என்ன tense? Climbed a tree. மரத்தில் ஏறினான். Past. Simple Past இறந்த காலம் தானே. Simple past tense தானே. Climbed இறந்த காலம் simple past tense. மிஸ்ஸுடைய கனெக்ஷன் பிரச்சனையா இருக்கு. Past. புரிஞ்சிருச்சா மிஸ்? மிஸ் போயிட்டா. மிஸ் போயிட்டா. Hello. சத்தம் Hello, ma'am. சுவி Sorry, Abhi. சத்தம் போடாதீங்க சுவி. மறுக்க சொல்ல இல்லாது சுவி. மறக்க சொல்லல மிஸ் இல்ல தானே அபி, அதான் சத்தம் போடுவேன். வேணா சுவி, மறுக்க சொல்ல இல்லாது சத்தம் போட வேணும். ஐஎன்ஜிக்கு மிஸ் தமிழால எந்த என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஐ திங்க் B3யோட சேர்த்து வரதுலாம் ஐஎன்ஜி. சரியா? மிஸ் புரிஞ்சிருச்சா மிஸ்? எஸ். ஐ நோ தட். நான் பேசிக்கொண்டே இருக்கேன், நீங்க யாருமே பேசல. எட்டி பாக்குறேன், என்னோட இதை காணோம். நீங்க பேசுறது தாங்க இல்ல மிஸ், ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இப்ப சரியா? ரைட். ஓகே. he climbed a tree-ன்றது என்ன tense? Simple Past tense. Past tense. Seeing the elephant-ன்றது Present. Continuous. Continuous tense. present continuous. present continuous ஓட past tense. present continuous-உம் past tense-உம். எல்லாமே அதே மாதிரி தானே இருக்குது. எல்லாம் அதே எல்லாமே மாதிரி தான் present வருது. continuous. ஒரே ஃபார்ம் தானே. ஆனா இப்ப நாங்க தொடர்ந்து படித்து கொண்டு வர்றது எல்லாமே ஒரு ஓ. ஃபார்ம் பார்த்தோம் தானே. மெயின் கிளாஸ் இதுல வந்தா சபார்டினேட் கிளாஸ் இதுல வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சுக்கிட்டே தான் வரோம். அப்ப மெயின் கிளாஸ் என்னத்துல வருது, சபார்டினேட் கிளாஸ் என்னத்துல வருது, அந்த டென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மிஸ் இதுல 2 ஆக்ஷனும் ஒரே நேரத்துல நடக்குதுன்னா நாங்கள் டென்ஸும் வந்து உண்டா தானே இருக்கும். அப்படி இயலாது. இல்லையா? 2 விஷயத்தை தான் நாங்க ஒண்டா சொல்றோம். அங்க டென்ஸ் மாறுது. seeing an elephant, அந்த பாக்குற seeing an elephant, he climbed the tree. நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஒரே நேரம் தானே நடக்குது. அப்ப அந்த பார்த்த நொடியில அந்த யானைய பார்த்த நொடியில அவன் ஏறிட்டான். அப்படித்தானே? அப்ப அந்த பார்த்த நொடியில் அவன் ஏறி விட்டான். அந்த சீயிங்ன்றத நாங்கள் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எடுக்க இயலாது உண்மையிலேயே. இந்த இடத்துல பிரசன்ட் கண்டினியூஸ் எடுக்க இயலாது. அந்த சீயிங்ன்றத நாங்க வேறையாத்தான் வைக்கணும். வேறையாத்தான் வச்சுதான் நாங்க பார்க்கணும். ஏன்னு சொன்னா அவன் மரத்துல ஏறிட்டான். அந்த பார்த்த நொடியில அவன் ஏறி இருக்கிறான். அப்ப அங்க 2 டென்ஸ் கலக்க இயலாது. இது வந்து தனியா வந்து இத வந்து அப்படி ஒரு தனியா தான் நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல வந்து நீங்க டென்சஸ் போட்டு அந்த 2 குழப்பாதீங்க. குழப்பாம நீங்க இங்க பார்க்க வேண்டியது இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் அடுத்தது எப்படி வருது. அந்த ஐஎன்ஜி ஃபார்ம், ஐஎன்ஜி என்ற இந்த கம்பைனிங் சென்டென்ஸ வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல இணைக்கிற நேரத்துல எப்படி அந்த வாக்கியம் உருவாகுது அதைத்தான் நீங்க இங்க பார்க்கணும். இந்த இடத்துல நீங்க வந்து டென்சஸ் போட்டு ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இத பிரசன்ட் கண்டினியூஸ், அது பாஸ்ட்னு சொல்லி குழப்பாதீங்க. இங்க நீங்க கவனிக்க வேண்டியது ஐஎன்ஜி ஃபார்ம்ல வருகின்ற கம்பைனிங் சென்டென்ஸ். ஐஎன்ஜியை கொண்டு போய் அங்க இணைச்சா அடுத்த வாக்கியம் எப்படி வரப்போகுது, அதோடைய அர்த்தம் என்ன. இப்ப நாங்க பேசுறதுக்காக எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு இந்த மாதிரியானதுகள் எங்களுக்கு தேவை. இங்க அந்த கம்பைன் பண்றதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த ஐஎன்ஜி. அப்ப அது வந்து டென்சஸ்ல கொண்டு போய் சேர்க்காதுங்க. அந்த ஐஎன்ஜியை தனியா வைங்க.
அப்போ அந்த பார்த்த நொடியில அவர் ஏறிட்டார். அந்த ஆத்துல பாய்ந்த நொடியில அவன் பிள்ளைய காப்பாத்திட்டான். பேய் இந்த மாதிரி அந்த அந்த பணத்தை பே பண்ணின நேரத்துல பொருட்கள் அப்புறப்படுத்திட்டாங்க. அப்ப அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் எப்படி கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் பாஸ்ட் டென்ஸை எப்படி கம்பைன் பண்ணிக்கொள்ளலாம் ஐஎன்ஜி ஃபார்மோட, அதான் அங்க காட்டப்பட்டிருக்கு. அப்ப இங்க 2 டென்ஸ் கலக்கல, ஒரே ஒரு டென்ஸ் தான் இருக்கு. அதுக்கு முன்னாலதான் அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வருது. அந்த ஐஎன்ஜி ஃபார்மை வேறையா வைங்க. டென்ஸ்ல வந்திருக்கிறது பாஸ்ட் டென்ஸ். ரைட். அப்ப அடுத்து பாக்குறது யூசிங் டு பிளஸ் verb infinitive. அதை நான் கொஞ்சம் ஒழுங்கா உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். நாளைக்கு நாங்க அதை படிப்போம். டு verb infinitive வந்தால், செய்ய வேண்டும் என்று வந்தா டூவும், செய்ய வேண்டாம் என்று வந்தா not டூவும் எப்படி நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நாங்க பார்ப்போம். அதோடய சேர்த்து in order to, withdraw to, in addition, அந்த டபுள் பேர் கன்ஜங்ஷன் both and, not only but also, as well as, either or, neither nor, அந்த otherwise, அந்த மாதிரியானவைகளை நாங்க நாளைக்கு படிப்போம். ரைட். அப்ப நாளைக்கு நாங்க அந்த கம்பைனிங் முடிச்சுட்டா அங்கிட்டு ரிலேட்டிவ் கிளாசஸ் அப்படின்ற இன்னொரு முக்கியமான பாடம் இருக்கு. இப்ப இந்த அட்வான்ஸ்ல படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு மிகவும் முக்கியமானதுகள். அதை ஒழுங்கா படிச்சு கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு இதை ஒழுங்கா கவர் பண்ணிக்கிறது கிடைக்கல, இன்னும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா திரும்ப திரும்ப வந்தும் படிங்க. ஏன்னா திரும்ப எவ்ரி மந்த் ஒரு அட்வான்ஸ் கோர்ஸும் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அதையும் படிங்க. சரி. அந்த ரிலேட்டிவ் கிளாசஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு 2 இருக்கு. அது 2க்கும் நீங்க கட்டாயம் டென்சஸை நல்லா படிச்சுட்டு வரணும். டென்ஸும், மாடல் வேர்ப்ஸ், ப்ரோனவுன்ஸ் எல்லாம் நாங்க ரிலேட்டிவ் கிளாசஸ்ல பயன்படுத்துவோம். இந்த கம்பைனிங் முடிஞ்சதோடயே அடுத்து இதுல பெருசா உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. இந்த கம்பைனிங் சென்டென்ஸும் இப்ப நாங்க படிச்ச கன்ஜங்ஷன்ஸும். இது ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்க எங்கெங்க யூஸ் பண்ண போறோம் 2 கிளாசஸை இணைக்கிறதுக்குன்றதுதான் இது. இது பெரிய உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. நாளைக்கு நாங்க தொடர்ந்து படிப்போம். இந்த டியூட்டர் நாளைக்கு நாங்க முடிப்போம். சரியா? வைல்டு சொல்றோம் தானே, அது அந்நேரம்னு சொல்றதா? என்ன? அதே வேளை, டைம்ல, அதே வேளையா? அதே வேளை, அதே வேளையில் ஒரே நேரத்துல 2 விஷயம் நடக்கிற நேரம் நாங்க வயலை யூஸ் பண்ணும். வயல். ஓகே. அந்த வயல் யூஸ் பண்ணி இப்ப நாங்க செஞ்சோம் தானே, அத செய்யலனா அந்த seeing இப்ப நாங்க seeing an elephant he climbed a tree, அது அந்த இடையில அந்த வயல் மாதிரி ஒன்று வராது. அப்படி அது மாதிரி தானே வயலை நீங்க யூஸ் பண்ணலாம் தானே, வயலையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப he was climbing the tree while elephant came ஒன்னு நீங்க சொல்லலாம். அந்த எலிஃபண்ட் சேம் மீனிங் தான் கிடைக்குமா? வரும். ஏன்னா அந்த எலிஃபண்ட் அந்த நேரத்துல அவன் டக்குன்னு மரத்துல ஏறிட்டான். அது சொல்லலாம் தானே. அதான் சேம் மீனிங் தான். எப்படி எழுதினாலும் சேம் மீனிங் வரும். சேம் மீனிங் தான் வரும். ஆனா நாங்க நிறைய இந்த மாதிரியான வார்த்தைகள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் படிக்கணும் தானே. இப்போ இந்த நேரத்துல நாங்க வயலை யூஸ் பண்ண இயலாது. அப்ப நாங்க எங்களுடைய அந்த மொழிக்கு ஒரு 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 அழகை கொடுக்கறதுக்காக நிறைய இந்த மாதிரியான கன்ஜங்ஷன்ஸ் நாங்க யூஸ் பண்ணணும். ஒன்று இப்ப நாங்க கட்டுரைகள், எங்களுடைய பேச்சுகள் எல்லாம் நாங்க பயன்படுத்துற நேரத்துல ஒன்றே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ற நேரம் கேட்கிற ஆட்களுக்கு ஒரு போரிங்கா இருக்கும். அப்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சா நாங்க நிறைய விஷயங்களை போட்டு போட்டு கதைக்கலாம். இப்ப தமிழ்லயும் அப்படித்தானே, நிறைய வார்த்தைகளை நாங்க எங்களுக்கு நல்ல தமிழ் தெரிஞ்சா, நல்ல அழகான தமிழ் இலக்கணம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி அழகா பேசுவோம். அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும். அப்ப நிறைய எங்களுக்கு தெரிய எங்களோட vocabulary திறன் எங்களுக்கு இன்னும் கூடும், சொற்களஞ்சியம் கூடும் தானே. அதுக்குதான் இந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் நாங்க படிக்கிறது. நிறைய ஒரே அர்த்தம் தான், ஆனா ஒன்றொண்ட நாங்க யூஸ் பண்றோம். ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி நாங்க அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள் நிறைய படிக்கிறோம் நாங்க இந்த கன்ஜங்ஷன்ஸ்ல எல்லாம். ஓகே. அப்ப thank you so much for joining with me, and that's it from me for today. Right, we will meet tomorrow at the same time. 6 to 8. Thank you, Miss. Okay, thank you so much for joining with me. Take care. Bye bye. Love you all. Bye. Akash, how are you? என்னடா லேட்டா தான் வந்தீங்களா? ஓகே. ஸ்ரீகரன், ஹாய். ஹாய்டா. முன்ஸ் மேம். வெரி எஸ். சொல்லுங்க.
மேம் என் பேர் முன்னவரா, நான் உங்களுக்கு மெசேஜ் நீங்க தான் அந்த போட்டிருந்தேன். முனவராவா? முனவரா நீங்க சொல்ற மேம் மாதிரி ஒரேடியா இங்க பாருங்க முனவரா, நான் சொல்றேன் கேளுங்க. சோறையும் சாப்பிட்டு அப்படியே டெசர்ட்டையும் வாயில அமுக்கி உள்ள கறியெல்லாம் அமுக்கி தலையில கொட்டிட்டு எல்லாம் படிக்க முடியாது. இது வந்து ஒரு டிப்ளமா கோர்ஸ். நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, நீங்க கேக்குறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? பேசிக்கையும் சொல்லித்தாங்க மிஸ், அட்வான்ஸையும் அப்பவே என்ன தலையில ஊத்துங்க மிஸ், ஸ்போக்கன்லயும் என்னை சேர்த்து விடுங்க மிஸ்ன்னு சொல்றீங்க. அப்ப எங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு செய்துட்டு போறதுக்கு. முதலாவது நீங்க பேசிக்க தரோவா முடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அட்வான்ஸுக்கு போறதுக்கான நாலேஜ் கொஞ்சமாவது வரும். அதை படிச்சதுக்கு பிறகுதான் நீங்க ஸ்போக்கனுக்கு போகணும். மூணையும் கொண்டாந்து உங்களுக்கு ஒண்டா திணிச்சு விட்டா நீங்க ஒரு 16 வயசு பிள்ளை, உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. நீங்களே சொல்றீங்க அட்வான்ஸ் புரியலன்னு. இப்ப எப்படி நான் உங்களுக்கு மூண்டையும் கொடுத்து டிப்ளமா சர்டிபிகேட்டை கொடுத்தா நான் செய்யறது தப்பா சரியா? அப்படி செய்ய இயலுமா? நான் ஒரு டீச்சரா உங்களுக்கு செய்ய இயலுமா? மூண்டையும் ஒன்னா கொண்டு போய் திணிச்சு சர்டிபிகேட்டை கையில கொடுத்தா உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. நீங்க என்ன செய்வீங்க? இன்னொரு நாள் போய் தப்பா பேசுவீங்க, ஒரு இடத்துல தப்பா எழுதி வைப்பீங்க, எங்கேயாவது வேலைக்கு போய் பிள்ளையா இங்கிலீஷ பேசுவீங்க. யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா நீங்க எந்த பேரை சொல்லுவீங்க. நான் இந்த ஸ்லேகால அந்த வினோதினி மிஸ்டர் படிச்சேன்னு. இப்ப எந்த மானம் எங்க போகும்? அப்படி செய்ய இயலுமா? அப்படியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. என்னால அப்படி செய்ய முடியாது. அது ஒரு சட்ட விரோதமான ஒரு வேலை தானே. இப்ப நீங்க ஒரு கிரேட் 6 படிக்கிற பிள்ளைக்கு நான் வந்து O level செய்யணுமே, அது ஃபுல்லா எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்களா? நீங்க சொல்ற எதையுமே என்னால செய்ய இயலாது முனவரா. மூண்டையும் கொண்டாந்து ஒன்னா திணிக்கல. ஏன்னா இப்ப நீங்களே சொல்றீங்க அட்வான்ஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு. அதுக்கு ரீசன் நீங்க பேசிக் ஒழுங்கா படிக்காதது. பேசிக்கே தெரியாம அட்வான்ஸ் செய்ய இயலாது, அட்வான்ஸ் செய்யாம ஸ்போக்கனுக்கு போக இயலாது. அப்ப இது மூண்டையும் செஞ்சாதான் எக்ஸாமுக்கு போவீங்க. அப்ப நீங்க எக்ஸாம்ல எப்படி மார்க்ஸ் எடுப்பீங்க? மூண்டும் தெரியாது, எல்லாத்துலயுமே கேள்வி வரப்போகுது. ஸ்போக்கன்ல 15 ஆக்டிவிட்டி நீங்க செய்ய இருக்கு. அப்ப டக்குனால எங்களுக்கு செய்யல. இது ஒரு டிப்ளமா கோர்ஸ். டிப்ளமானோ அப்ப அது சின்ன பிள்ளை மாதிரி, சின்ன பிள்ளை தானே, நீங்க செய்ய இயலாது சரியா? அது செய்ய இயலாது, தொடர்ந்து படிங்க. அப்படி டக்குன்னு எடுத்துட்டு ஓட இயலாது உங்களுக்கு சரியா? முதலாவது பேசிக் ஒழுங்கா முடிங்க, அட்வான்ஸ் ஒழுங்கா முடிங்க. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றேங்க ஸ்போக்கன்ல. நெக்ஸ்ட் மந்த் நாங்க ஒரு ஸ்போக்கன் தொடங்குவோம், அங்க வாங்க. இது முடிஞ்ச கையோட உங்களுக்கு ஸ்போக்கன் தான் தொடங்கும். ரைட்? பேசிக் வந்து ஒழுங்கா படிங்க. இப்ப 8 மணிக்கு ஒரு பேசிக் போகுது, 10 மணிக்கு ஒண்ணு போகுது. நல்லா படிங்க. டென்சஸ் தெரியாம ஒண்ணும் செய்யல தானே. அப்ப இன்னொரு இடத்துல நீங்க போய் பேசுற நேரம் இங்க படிச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பேர் வரதா இருக்கணும். எங்களுக்கு பேர் வரதோ இல்லையோ உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கக்கூடியதா இருக்கணும். அப்ப நீங்க வந்து அப்படி கேட்கற செய்யலாது. ஓகே, you call me when you are free. நாளைக்கு காலையில கால் பண்ணி I'll talk to you. Okay. Okay, you call me tomorrow. I can hear you. Okay, you call me. Okay, thank you so much for joining with me. And that's it from me. Thank you, miss. Thank you. Bye. Bye. Thank Bye, you, miss. miss. Bye, Sapna. Bye, miss.